நம்ம இன்றைக்கி பழைய சீவரம் அப்படின்ற ஒரு மலைக்கு போகிறோம். இந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாலாற்று கடந்து தான் இந்த மலைக்கு போக முடியும். இங்கே தூரமாக இருந்து பாருங்கள், அங்கே ஒரு சின்னதாக ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து பழைய சீவரம். இந்த பாலாற்றில் இப்போ வந்து கொஞ்ச நாளாக மழை பெஞ்சதுனால தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம வந்து அப்படி நம்ம போகலாம். இங்கேருந்து பாருங்கள், அந்த பாலாற்றோட கரையில் வந்து அழகாக இருக்குது. நம்ம கோயிலுக்கு கிட்டக்கு வந்துட்டோம். இப்போ வந்து புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. நம்ம வந்து அந்த பக்கம் போனோம். கோயிலுக்கு கிட்டக்கு வந்த அப்புறம் கிட்டக்கு வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்கிங் சொல்லிட்டு இங்கே தனியாக இடம் இல்லை. நம்ம வந்து மலைக்கோவிலுக்கு பின்பக்கம் வந்து அப்படின்னா அந்த பக்கம் நீங்கள் வண்டி நிப்பாட்டிக்கலாம். அது வந்து அதுக்கு பின்னாடி வழி இருக்குது. ஒரு 10லேருந்து ஒரு 20 படிகள் ஏறி போனோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பெருமாள் கோவில் வந்து பார்த்துருக்கலாம். இங்கே உள்ள பெருமாள் வந்து நரசிங்க பெருமாள்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கோவில் வந்து பூட்டி தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைமிங் வந்து அந்த மாதிரி டைமிங்கில் வந்திருக்கோம். மேலே வந்தோடனே இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு 5 அடுக்கு கோபுரங்களோட நரசிம்மர் பெருமாள் உள்ள இருக்கார். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம், அந்த பாலாறு, நம்ம வந்து ரோடு, அந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அப்படி திரும்பணும் அப்படின்னா மேலே வந்து படிகள் போகுது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 130 படிகள் வரைக்கும் இருக்கும். அந்த படிகளில் ஏறி போனோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலை பார்க்கலாம். மேலேயும் எப்படியும் பூட்டி தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து ஏறி போய் பார்க்கலாம். ஸோ வெயில் டைம்ன்றதுனால கொஞ்சம் கால் சூடாக இருக்குது. ஏன்னா வந்து படிக்கட்டுகள்லாம் பாறையில் தானே இருக்குது. அதனால் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இந்த படிக்கட்டுகள் ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி வந்து செடிகள்லாம் வந்திருக்கு. இங்கே மலை ஃபுல்லாகவே வந்து செடி கொடிகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக இந்த இடத்துல போயிட்டு வராதனால கொஞ்சம் வந்து படியிலையும் வந்து செடி வளர்ந்துருக்கு. நம்ம அப்படி மேலே போய்கிட்டே இருக்கலாம். 20 படி ஏறி வந்திருப்போம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் கீழே இருக்குது. இப்போ பூட்டி தான் இருக்குது. நம்ம அப்படி மேலே போவோம். இப்போது இதுவுமே மொத்தமே ஒரு 100 படி தான் இருக்கும். அதில் வந்து மிகப்பெரிய மலை கிடையாது. இங்கே பாருங்கள், பூட்டி தான் இருக்கு கோயில். ஒரு 5 நிமிஷத்தில் மேலே வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது மேலே வர்றதுக்கு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் மேலே வர்றதுக்கு. ஸ்பீடாக வந்துடலாம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே வந்து பூட்டி இருக்குது. இந்த மண்டபம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வந்து அந்த திருவிழா காலங்களில் இந்த மண்டபத்திலாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அந்த உற்சவர் வழிபாடு வந்து இங்கே பண்ணுவாங்க. அதனால் இந்த மண்டபம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான மண்டபம். அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா அங்கிட்டு கோயில் இருக்கும். இப்போ லாக்கில் இருக்குன்றதுனால நம்ம உள்ளே போக முடியல. அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து அந்த கோயில் இருக்கும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து இந்த கோயில் இருக்கும். பின்பக்கம் வந்து ஏரியா இன்னொரு வழியாக வரலாம். அது மலையை சுற்றி அங்கிட்டு போகணும். ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். இப்போது கீழே போகலாம் வாங்க. இங்கேருந்து வியூ பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு முறை பாருங்கள், அந்த கோவில், இந்த ஆறு எல்லாமே இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் தெரியும், அது வந்து ஃபுல்லாகவே பாலாறு. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி போய்கிட்டு இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த காஞ்சிபுரத்துலேருந்து வரதராஜ பெருமாள் வந்து இந்த மண்டபத்தில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து பொங்கல் டேஸில், அதாவது இந்த காணும் பொங்கல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயில் தான் அந்த காஞ்சிபுரம் வரதராஜர் வந்து இந்த மண்டபத்தில் இருந்து இருப்பார். இங்கே உள்ள வரதராஜ பெருமாள், அப்புறம் அது போக கீழே அடிவாரத்தில் உள்ள இங்கே இருக்கிற நரசிங்க பெருமாள், அப்புறம் பாலாற்றுக்கு அந்த பக்கம் அப்பன் வெங்கடேச பெருமாள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அந்த 3 பெருமாளும் இங்கே இருப்பாங்க. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க. நம்ம இங்கேருந்து அப்படி இந்த கோவிலோட அழகு, இந்த மலையோட அழகு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படி இப்போ கீழே இறங்கலாம். இப்போ டெம்பிளோடைய ஓப்பனிங் டைம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் இதை பார்த்துக்கலாம்.